ஸோ இவன் வந்து சும்மா அவங்க வீட்டில் அங்கே கேரளாவில் என்ன பண்ணுறான், ஒன்று ஊரை சுற்றுறான், ஓகேங்களா, இல்லாட்டி ஃபோனில் நோண்டுவான். இது மாதிரி அவங்க முன்னாடி இருக்கிறது அந்த பொம்பளைக்கு அதெல்லாம் அந்த பொம்பளைக்கு வந்து என்னென்னா ஏதாவது ஒரு ஏர்னிங் வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த பொம்பளை கையில், ஓகேங்களா, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போது இல்லாட்டி அது ஏதாவது ப்ரைவசி எதிர்பார்க்குதோ என்னன்னு தெரில. அவனுக்கு அந்த பொம்பளைக்கு வந்து அந்த பையன் அங்கே இருக்கிறது கூட அந்த பொம்பளைக்கு இதுவாகாது, பிடிக்காது. பையன் பெத்த பையன்தான். ஆனால் நான் நிறைய நோட் பண்ணதில் தெரிஞ்சுக்கிச்சு, அந்த பொம்பளைக்கு இவன்கிட்டேருந்து காசு மட்டும் மாதம் மாதம் வந்தால் போதும். அதுக்காக அந்த பையனை வந்து உருகி உருகி தக்க வச்சுக்கிட்டு இருக்கே தவிர, நான் பெத்த பையங்கிற ஆசை அந்த பொம்பளைக்கு சுத்தமாக இல்லை. என்னோடய அப்சர்வேஷனில் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு நான் உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன். அப்போது இன்னொன்று வந்து அவனுக்கும் அங்கே இருக்க முடியாது. அவனுக்கும் வந்து அந்த வெதர் வந்து இந்த மழை கிழை அதெல்லாம் செட் ஆகாது. வெயில் தான் அவனுக்கு எப்பவுமே இருக்கணும். அப்போ இங்கே வரான், இங்கேயும் அப்படி தான் இருக்குது, மழை கிழன்னு தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, பரவாயில்ல அங்கே இருக்கிறதுக்கு இங்கேயே இருந்துட்டு போகலான்ற மாதிரி. ஏன்னா இன்னொன்று வந்து சொல்லக்கூடாதுல்ல, அங்கே மாப்பிள்ளை அங்கே சும்மா தானே இருக்கார், இங்கே பொண்ணு வந்து தனியாக இருக்குதே, குழந்த மாசமாக இருக்குதே, இன்னும் கொஞ்சம் நாளில் துபாய் போயிட்டான்னா கஷ்டமாச்சு அப்படின்னு யாரும் எந்த அந்த பேச்சு பேசக்கூடாதுல்ல. அந்த பேச்சுக்காக இங்கே வரான், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இவனுக்கு வந்து துபாயிலேருந்து வீசா வருது, சாரி அதான் அந்த வீசாலாம் அது வந்துருச்சு, கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. அப்போது அவங்க மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாங்க, டெலிவரி ஃபஸ்ட்டு டெலிவரி வேறு, டெலிவரி முடிஞ்சிட்டே வான்றாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவன் ஃப்ரெண்டு யார் இவனுக்கு வந்து வேலை ரெக்கமெண்ட் பண்ணாங்களே, இது வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து மனசார அவன் மனசாட்சிக்கு அவன் துரோகம் பண்ணாமல் அவனும் ஒரு குழந்தைய பெற்றிருக்கான். இவன் பொய் சொல்கிறதுனால, அவன் ஃப்ரெண்டு பொய் சொல்கிறதுனால அந்த பொய் வந்து இன்றைக்கி என் குழந்த வந்து இன்றைக்கி தத்தளிச்சிட்ருக்குது. பல பேரோட தப்பான என்கரேஜ்மெண்ட் இந்த ஆளுக்கு கொடுக்கறதுனால, பல பேரோட தப்பான என்கரேஜ்மெண்ட் இந்த ஆளுக்கு போகிறதுனால இன்றைக்கி என் வாழ்க்கையும் பாதிச்சிச்சு. என் வாழ்க்கை கூட எனக்கு பெருசாக தெரில, அது ஒரு குழந்தையோட வாழ்க்கையை பாதிக்கும் போது தான் எனக்கு பயங்கர கோபம், அடி வயிறு எனக்கு இன்னும் அந்த நெருப்பு அடங்காமல் இருக்குது, ஓகேங்களா. இப்போ அந்த பையன் வந்து அந்த துபாயில் இருக்க பையன் வந்து நாசமாக போயிடும் அவன் குடும்பம், போய் சொன்னான்னா. சூழ்நிலை எப்படி வேணால் அப்ஸ் அண்ட் டவுன் தான் ஆகும். இன்றைக்கி வரைக்குமே ஆஹா ஓஹோன்னு இருக்கவன் நாளைக்கு ஒரே ஓவர் நைட்டில் கூட என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, அதுதான் ஒரு பெண்ணோட சாபத்தை ஏற்றுக்கிட்டானுங்கன்னா முடியாது அவனுங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு. அவனுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, பொண்ணு இருக்குது, குடும்பமே அழிஞ்சு போகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது அந்த பையனுக்கு தான் தெரியும் உண்மை, என் மனசாட்சிக்கு இது பட்டுச்சு. இவங்க மேனேஜர் கூட ஃபஸ்ட்டு டெலிவரி முடிச்சுட்டு வான்னு சொல்லியிருக்கோம், ஓகே, அதான் சொல்லியிருக்கவங்க மேனேஜர். எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு என்ன இவன் மேலே சந்தேகம்னா, இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி, மச்சி இங்கே இருக்க முடியல மச்சி, செம்ம கடுப்பாக இருக்குது மச்சி, அந்த தேவையில்லாத இவனே ஏதாவது கதைகளை உருவாக்கி அவனை அதை நம்ப வச்சு நான் உடனே வர மாதிரி எதுனா பண்ணு மச்சின்னு எதுனா சொல்லியிருப்பானோன்னு எனக்கு எப்போவுமே மனசாட்சிக்குள்ளே தோணும். இது வரைக்கும் என் மனசாட்சிக்கு தோணுதில்லை. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லாமே அது பிரகாரம் தான் உண்மையாக இருக்குது எல்லாமே. அதுவாக நான் என்ன நினைக்கிறேனோ, எனக்கு இதுதான் டவுட்டாக இருக்குது, இதை நம்ம கிளாரிஃபை பண்ணியே ஆகணும்னு அதில் நான் காலை வச்சேன்னா அது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ எவ்வளோ விஷயமும் கன்ஃபார்ம் ஆகும்போது இது கன்ஃபார்ம் ஆகாதா என்ன? ஸோ அந்த பையன்கிட்ட தான் இருக்குது. அவன் குடும்பத்தோட இது வந்து அவன் வாயில் அவன் நாக்கில் தான் இருக்குது, அவன் மனசாட்சிக்கு தான் இருக்குது. ஸோ சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக, நான் சீக்கிரம் வர மாதிரி பண்ணுறேன் பாரு மச்சி, எனக்கு இங்கே இருக்க முடியல மச்சி, வர முடியல மச்சி. அப்புறம் எங்ககிட்ட அவனும் வந்து ஏற்பாடு பண்ணுறானா என்னன்னு தெரில. இவன் என்ன சொல்கிறான், திடீர்னு ஒரு நாள் வந்து இது மாதிரி துபாய்க்கு எல்லாம் இதுவாகிடுச்சு, உடனே கிளம்பணும், அதனால் அக்டோபர் 30 வந்து இது அக்டோபர் 30 வந்து டெலிவரி. இவன் கிளம்புனது வந்து அக்டோபர் 11 இல்லை 18
18ஆந்தேதின்னு நினைக்கிறேன். 18தா 17தா அது மாதிரி. கரெக்டாக டெலிவரிக்கு 1 வீக் பிஃபோர் இவன் கிளம்புறாங்க. 1 வீக் தாங்க இருக்குது டியூ டேட்டு, அக்டோபர் 30. அவனுக்கு அந்த கல்யாண நாள் பிடிக்காது. ஏன்னா அவன் எதிர்பார்த்த பொண்ணு நான் இல்லை. கல்யாண டைம்லேருந்தே கல்யாணத்துக்கே அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் அப்படி அழுது கண்ணை ரெட்டாக வச்சுக்கிட்டு வந்தவன் தானே. எனக்கு அதுவுமே டவுட்டாக இருந்துச்சு. ஃபுல் சரக்கு 3:30 மணிக்கு வரான் விடிய காத்தால. ஸோ அவனுக்கு வந்து கல்யாணம் பிடிக்காதுங்க. அவன் எதிர்பார்த்த பொண்ணு என்ன நான் இல்லை. அவனுக்கு வந்து அந்த இது ஆனிவர்சரியோட செகண்ட் ஆனிவர்சரி, ஃபஸ்ட் ஆனிவர்சரி நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோமா, திருவண்ணாமலை சுற்றணுமா, செகண்ட் ஆனிவர்சரி, இந்த ஆனிவர்சரிக்கெல்லாம் அவன் வந்து ஸ்கிப் ஆகணும். அன்றைக்கி வந்து டெலிவரி டேட்டாக இருந்துடக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோட உள்குத்தம்லாம் வந்து அவன் மனசாட்சிக்கு, அவன் மனசில் இருக்கிறது, அவன் கூட 4 செவுத்தில் அவன் கூடவே அமைதியாக இருந்து வாழ்ந்தால் மட்டும்தான் அவனை பற்றி கண்டுபிடிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். சும்மா ஏனோ தானோன்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கூட நான் என் நண்பன்டா, நான் ஆதி காலத்து ஃப்ரெண்டுடா அப்படிலாம் இருந்தானா அவனை ஒன்றுமே கெஸ் பண்ண முடியாது. அவன் கூடவே அமைதியாக அவனை ஜட்ஜ் பண்ணால் மட்டுமே தான் அவனோட ஃபுல் கேரக்டரு வெளிவரும். அப்போது இவனுக்கு அந்த பிடிக்கல. ஓகேங்களா, எனக்கு அந்த ஆனிவர்சரி அதெல்லாம் வந்து வேண்டாம். அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் வந்து இவ்வளோ ஒரு ட்ராமா. அவன் ஃப்ரெண்டை வேறு மாதிரி ஏமாற்ற வைக்கிறது. ஸோ குழந்த பிறக்கறதுக்கு முன்னாடி குழந்தெல்லாம் இஷ்டம் இல்லைங்க. அவன் இஷ்டம் இருந்தானா இப்போ ரியல் ஃபாதர்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான்னா, அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆகுதுன்னா எவ்வளோ பார்த்து பார்த்து ஆம்பளைங்க பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டா இது பெனிஃபிட்டு, இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டா இது பெனிஃபிட்டு. அது மாதிரி ஒரு டைமில் கூட என் ப்ரெக்னென்சியில் அவன் சொன்னதே இல்லை. ஆசையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்ததில்ல. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு இது தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேர்டு கூட யூஸ் பண்ணதில்லை. உனக்கு என்ன நல்லா பிடிக்கும் அப்படின்னு கூட கேட்டதில்லை. இது உனக்காக நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னதில்லை. சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடி வீடியோலேயே. பர்த்டே நான் கேக் வெட்டலாம் தான் நினச்சேன். அவன் தான் மச்சி சாரீ எதுனா எடுத்து கொடு மச்சி, நான் அவன் தான் செலக்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒரு சாரீ எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன ஒரு டேஷும் கிளிக்கல. ஓகேங்களா. ஸோ பிடுங்கிறதுல மட்டுமே தான் குறிக்கோளாக இருந்தான். இருக்கிற வரைக்கும் அது 5-10 இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஆகிற வரைக்கும் உன்னை வச்சு நான் ஓட்டணும், அதுக்கு தான் நீ அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் அவன் மூவ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ என்ன ஆகுது, இந்த குழந்த கிழந்த அதெல்லாம் இல்லை. ஒரு நாள் கூட அவன் கனவுல கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த புட்லூர் அம்மன் கோயிலில் நல்லபடியாக குழந்த பிறந்தா 50,000 அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவன் வாயில் இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அந்த அந்த ஷாக்கில் வேணால் அவன் அப்படி சொல்லியிருக்கலாமே தவிர மனசார அவன்லாம் இன்றைக்கி வரையும் கொடுக்கலங்க. அது இன்றைக்கி வரையும் அவன் காணிக்கையை செலுத்தலை. வாய் மட்டும் உதார விட்டானே. இன்றைக்கி படுக்கிறதுக்கு ஈசிஆர் ஓஎம்ஆர்னு ரூம் போடுறான். அதெல்லாம் கால்குலேட் பண்ணாலே லேக்ஸ் கிட்ட போகும். இந்த 2 வருஷத்துலேயே லேக்ஸ் மேலே போகும் கண்டிப்பாக அவனோட ஏர்னிங்ஸ்லேருந்து. சரக்குக்கு, பொண்ணுக்கு, அந்த ரூமுக்கு, ஊர் சுற்றுறதுக்கு, இதுக்கெலாம் மட்டுமே. ஆனால் அந்த கடவுளுக்கு வேணுன அந்த காணிக்கை இன்றைக்கி வரையும் போடுறதுக்கு என்னால் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாருன்னா கேட்க போனால் இந்த மாதிரி சொல்லுவான். கேட்காத வரைக்கும் அதை பற்றி பாதர் கூட பண்ண மாட்டான். பார்க்கலாம் அந்த சாமிக்கும் அந்த கடவுளுக்கும் என்ன. அந்த அம்மா வயிற்று தள்ளிட்டு அங்கே படுத்துட்ருக்காங்களே புட்டூரில், அவங்களுக்கு என்ன உயிர் இல்லையா என்ன? இருக்குது. இவனை எடுப்பாங்க. இவனுக்கு நடக்கும் கூடிய சீக்கிரத்தில். அவன் வயசு இருக்கும் போதே தான் நடக்கும். அந்த வயசான காலம் அதெல்லாம் இல்லை. இப்போ தான் கூடிய சீக்கிரத்தில் இந்த 20-25 ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்றதால தான் என்ன அறியாமையே நான் இவ்வளோ தூரம் நான் வேகமாக நான் இந்த ரெக்கார்டிங்லாம் நான் பண்ணுறது. என் மனசாட்சி என்னை பண்ண சொல்லுது. நீ உன் மனசில் இருக்கிறத கொட்டு. அவனுக்கு இதுதான் வருஷம், அந்த குடும்பத்துக்கு இதுதான் வருஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே. இது வரைக்கும் அதை சொல்கிறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. என் மனசாட்சி சொல்கிறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போயும் அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஃபைன். ஸோ கரெக்டாக 18ஆந்தேதியோ 17ஆந்தேதியோ 16ஆந்தேதியோ ஏதோ ஒரு டேட்டில் தான் வந்து என்ன பண்ணுறான், 1 வீக் பிஃபோர் ப்ரெக்னென்சியோட 1 வீக், டெலிவரியோட 1 வீக் பிஃபோரு கிளம்பி ஓடுறான். போயிட்டு வந்துட்டேன், துபாய் வந்துட்டேன், இப்படி இருக்குது அப்படி இருக்குது. நானும் எல்லாம் ஓகே ஃபைன் அப்படின்னு டெய்லி ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசும்போதெல்லாம் நல்லா
இன்னொன்று, அவன் துபாய் போகும்போது அவன்கிட்ட 5 பைசா இல்லைங்க. 5 பைசா இல்லைங்க. ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கினாரு அவன் ஃபேமிலி ஃப்ரெண்டு கிட்ட. ஓகேங்களா. அவங்க வந்து ஏடிஎம் மிஷினாக யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டை. அவங்களோட தேவைகளுக்கு மட்டும். முன்னாடி மரியாதை கொடுப்பாங்க, வாய் நிறைய அங்கிள் அங்கிள் என்ன அங்கிள். சொல்லிட்டு இருந்தேன், பின்னாடி அந்த ஆள் இந்த ஆள் இப்படி தான் பேச்சு. அது வரைக்குமே எனக்கு ஜிமெயிலை நான் தொட்டதே இல்லை. பேசுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கே, பாவமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்பி ஒரு வாரம் ப்ரெக்னென்சியோட ஒரு வாரம் கழிச்சு ஏதோ தப்பாக தெரியுது, எல்லாத்துலேயுமே பிளாங்காக தான் இருக்கு தோணும். அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த வந்து ஜிமெயிலை 50,000 போய் கடன் பார்க்க போய் தான் தெரிஞ்சது. இது மாதிரி கிடச்சிச்சு, வேலை கிடச்சிச்சு, அவ்வளோ போயிட்டு நான் வந்து கான்வர்சேஷன். ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துலேயே நான் வந்து அந்த கொடுக்குறேன் ஸ்கூல் அப்படிங்கிற படிக்கும் போது மாதிரி ஒரு பொண்ணு சேஸ் commitment பண்ண எல்லாம் சொன்ன போறான். பார்த்தீங்களா, அப்போது அந்த பொண்ணு போகும்போதும் அதுவே ஒரு நாள் டிக்கெட்டுக்கு நான் அதுக்கு அந்த இதுக்கு டென்டல் நாங்கள் கிளினிக்கு ரூமுக்குலாம் வந்து போகும்போது ஏதோ கூட காசை கொடுத்துருக்காங்க போல. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்போ இருந்தான். கை செலவுக்கு எதுவுமே புருஷன் இல்லை. பாரு எப்படி இருக்கான், இது அப்போ நம்பர் எங்க 1 அக்கா என்ன ஐட்டம், பண்ணுது, இதுக்கு போய் இப்படி ஒரு புருஷன் அதை கிடச்சிருக்கான் எங்கள் அக்கா சொன்னானே. புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட 5,000 ரூபாய் இந்தாப்பா, நான் ஒரு கான்வர்சேஷன் 5,000 வச்சுட்டு கொடுத்துட்றேன், இருக்கான். இதை அந்த ஒரு பைசாவை வச்சுக்கிட்டு ஏதோ என்ன ட்ரெஸ் இதை வச்சு போட்டிருக்க, ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கிற, கை செலவுக்கு 5,000 மெசேஜில் கொடுக்குது. பேசுகிற மாதிரி அந்த மாதிரி சந்தோஷமா ஜிமெயில்ஸில். பெத்த அம்மா கொடுத்தாளா உனக்கு, எனக்கு இந்த இல்ல. கல்யாணம்லாம் பிடிக்கல, உன்னோட சொந்த பிடிக்காது தங்கச்சி எனக்கு, கொடுத்தாளா, ஏதோ சூழ்நிலை இல்ல. என்னென்னவோ இல்லை வந்து பண்ணி வச்சிருக்கான். உன் தங்கச்சி புருஷன் எனக்கு ஒன்று அவன் அங்கே கொடுத்தானா, பார்க்கணும், இங்கே இல்லை பார்க்கணும். அவன் கடன் வாங்கி எனக்கு அதெல்லாம் கோவாக்கு பார்த்து போவாங்க, செம்ம கடுப்பாயிடுச்சுங்க. நல்லா பார்ட்டி பண்ணுறதுக்கு, Serious-ஆ எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட கடுப்பாயிடுச்சு. ஜாலியாக கும்மாலம் அடிக்கிறதுக்கு, கூத்தாடுறதுக்குலாம். ஏன் கொடுக்கலாமே. நார்மலாக இப்போ நம்ம வாட்ஸ்அப்லலாம் எப்படி அவனும் பேசிப்போம் அது கொடுத்ததில்ல, மாதிரி எவனும் கொடுத்ததில்ல. ஜிமெயிலில் உனக்கு யார் பேசிக்கிறான். கொடுத்தது? அப்போ தான் தெரிஞ்சது எங்க அக்கா ஒரு 5,000 ஹை ரூபாய் அண்ட் கொடுத்தா. கிரிமினலுங்கெல்லாம் அவ மிஷின் ஜிமெயிலை ஓட்டுன வச்சு காசுல இந்த மாதிரிலாம் வேலைக்கு பண்ணுதுங்களா. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐயோ அவன்கிட்ட எதுவுமே இல்லையே, அங்கே அப்புறம் அது யாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதோட பேர் வந்து என்னதுன்னு ஜிமெயிலேருந்து தெரிஞ்சு போச்சு. தெரியாத ஓகேங்களா. அதோட ஜிமெயிலில் அது பேர் தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த பேரை வச்சு நான் வந்து ஃபுல்லாக அவனோட கான்டாக்ட்ஸை செக் தேவையானது அத்தனையும் அந்த பேரே காணோம். ஒரு 4-5 அப்புறம் பார்த்தோன்னா வெறும் எம் மட்டும் போட்டு ஒரு நம்பர் சேவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஷர்ட் வெறும் எம்னு போட்டு சேவ் ஆயிருக்கு ஒரு நம்பர், பேரா போடல. இன்னர்ஸ். எனக்கு ஒரு டவுட்டில் என்ன பண்ணுறேன், அந்த நம்பரை பார்க்குறேன், அதுக்கப்புறம் கொடி காய போடுற கொடி. இல்லை இந்த நம்பர்லேருந்து மிஸ்ட் கால் வந்துச்சு, ஒரு 2-3 மாதம் அப்படின்னு சொல்லி அந்த பேரையே நான் யூஸ் பண்ணுறேன். ஜிமெயிலில் பார்த்த பேரையே யூஸ் பண்ணி பேஸ்ட்டு, ப்ரஷ். ஆமாம் நான் தான் இது கிளிப்பு, நல்லா துணி போச்சு மாட்டினேன். இருக்கிறதுக்கு கிளிப்பு, ஓகே துணி இல்லை டிட்டர்ஜென்ட், மிஸ்ட் கால் வந்தது, லிக்விடு. அப்படியா நான் தான் வந்து பேசணும்னு என்னென்ன வேணுமோ நீங்கள் யார் அவன் அங்கே சர்வைவல் பண்ணுறதுக்கு டார்ச் முதல் தியா. சிசர், பியர்டோ இல்லை மூக்கில் அந்த முடியோ அதெல்லாம் ஜாஸ்தி வளருது, ட்ரிம் பண்ணணும், மீசை ட்ரிம் பண்ணணும்னா சிசர், அதுக்கு சிசரு. நல்ல மேக்ஸிமம் நெயில் கட்டர்லேருந்து எல்லாத்தையும் சீப்பு முதற்கொண்டு ஒன்று விடலைங்க. என்ன தேவை உனக்கு, என்கிட்ட இது இல்லை, நான் கடைக்கு போகிறேன்ற ஒரு சூழ்நிலை வேண்டாம் உனக்கு, காசு இல்லாத நேரத்தில். ஒன்ஸ் சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டியா அதுக்கப்புறம் உனக்கு தேவையானது நீ வாங்கிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் ஒரு 1 or 2 monthsக்கு வேணும் இல்லைன்னு சொல்லிட்டு என்டையர் இது அது பேர் என்னது டவல்ஸு எல்லாமே, வீட்டுக்கு ஒரு செப்பல், பாத்ரூமுக்கு ஒரு செப்பல்னு வாங்குறது, அப்படியே கம்ப்ளீட் பெட் ஸ்ப்ரெட்லேருந்து எல்லாம் அந்த இது பெட்ஷீட்லேருந்து எல்லாமே பக்காவாக வாங்கி அது இது பண்ணி பேக் பண்ணி அவனுக்கே தெரியாமல் புது ட்ராலி வாங்கி அதில் பேக் பண்ணி அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் இதை ஓப்பன் பண்ணுன்னு. அவன் ஓப்பன் பண்ணி என்னது இதுவா, ஐயோ இது தேவை அதில் தேவை இல்லாததுன்னு சொல்லவே முடியாது. என்ன அந்த ஏர்போர்ட்டில் போகும்போது அந்த சிசர்லாம் அலௌடு இல்லையா, டார்ச் முதல் கொண்டு வாங்கி வச்சாங்க. ஏர்போர்ட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு அவனுங்க சில விஷயத்தை எடுத்துக்கிட்டானுங்க, இந்த சிசரு, அந்த நைஃபு, அது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டானுங்க போல். அப்போது ஏதோ ஒன்று உனக்கு A to Z நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சியா இல்லைன்னு கூட தெரியாது. ஆனால் நான் உன்னை வந்து எந்த நேரமும் அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கிறதுனால கஷ்டப்படக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலைகள் நான் பண்ணி சர்ப்ரைஸ் இதை நீ ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண வச்சேன். அதை பார்த்து அவனுக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு, செம்ம ஹாப்பி ஆகிட்டான். எல்லாம் ட்ரெஸ்ஸில் இருந்து கூட எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை என்ன பண்ணுறான், எடுத்துக்கிட்டு இது மாதிரி அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி உடனே சொல்கிறான், எனக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா, அது மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா, இப்படிலாம் வாங்கி கொடுத்துருக்கா, அப்படி வாங்கி கொடுத்துருக்கான்னு. ஓகேங்களா.
நீ வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஒரு பொம்பளைய கூட்டின்னு வந்தால் கூட அவள் உனக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட கூட்டின்னு மாட்டா. ஏன் நீ ஆசைப்படுற பாரு, பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், கையெல்லாம் காலெல்லாம் அப்படியே நல்லா மழை குழன்னு அப்படியே கிளியர் ஸ்கின்ல அப்படியே பளபளன்னு இருக்கணும், ஃபேஸ்னா அப்படியே பளபளன்னு இருக்கணும், எந்த ஒரு மார்க்ஸ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிம்பிள் இருக்கக்கூடாது, ஹீரோயின் ரேஞ்சுக்கு இருக்கணும், முடினா அப்படியே சில்காக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதெல்லாம் அவனோட ஆசைங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ நீ எதிர்பார்க்குற பாரு, இந்த மாதிரி எதிர்பார்க்குற பொண்ணுங்களை கூட நீ உனக்கு எதிர்பார்க்குற மாதிரியே கிடச்சிச்சின்னா கூட உனக்கு இது மாதிரிலாம் கவனிப்பு இருக்காது. நீ தான் அவளுக்கு போய் கவனிக்கணும், நீ தான் அவளுக்கு போய் நிற்கணும். ஏன் ஈவன் ஹண்டே ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணி உட்காரும் போது கூட, ஐயோ இவன் சர்ஜரி பண்ணியிருக்கானே, நான் சர்ஜரி பண்ணும் போது வந்து சும்மா பார்த்துட்டு சிரிச்சிட்டு கலாய்ச்சிட்டு போவான், அவ்வளோதான். எந்திரிக்க வைக்கிறதோ, இல்லை தண்ணி சாப்பிடு, இல்லை இந்த சாப்பாடு சாப்பிடு, அந்த டைமில் கூட சாப்பாடு வாங்கி கொடுத்தது இல்லைங்க. அப்போ கூட என்னோட கார்டை வாங்கிட்டு போயிட்டு தான் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவான். என்னோடய ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹட்டே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போது கூட, என்ன வேணுமா, இந்த பேக்கில் பைசா இருக்க எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி தான். அப்போது அதான் சொல்கிறேன்ல, இவன் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணுங்க கிடச்சது. அப்போ அந்த ஹண்டே ஹாஸ்பிட்டலில் கூட சர்ஜரி பண்ணிட்டு, ஐயோ இவனால் எப்படி பண்ண முடியும், நான் வந்து யோசிக்காமல் நீ டாய்லெட் போ, உன்னால் முடியாதுல்ல, நான் வேணால் வாஷ் பண்ணி விடுறேன்னு சொன்னேங்க. அந்த டைம்லேயே அவன்லாம் ஏய் சீச்சி வேணாம், ஐயோ நீ வேறு கம்னு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா. நான் சீரியஸாக சொல்கிறேன், பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது, சர்ஜரி பண்ணியிருக்கியே, உன்னால் முடியுமா, ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல கையில், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இல்லை பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே மேனேஜ் பண்ணுவேண்ணா. பட் அந்த வார்த்தை எனக்கு வந்து நான் கேட்டேங்க. எனக்கே வந்து ஒரு அருவருப்பு தான், அவ்வளோ பெரிய ஆம்பளை, ஒரு நல்லா இருக்கவனுக்கு. பட் வந்து when it comes to நாளைக்கு நான் கல்யாணமே ஆயிடுச்சு, அவன் கை கால் வீழ்ந்து போச்சு, நான் பண்ணி தானே ஆகணும். ஆஸ் அ ஒய்ஃப் பண்ணணும்ல. ஆனால் நீ எதிர்பார்க்குற பொண்ணுங்களை நீ கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா அதுக்கு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கும் நீ தான் காசு தர மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட அதுக்கும் காசு இல்லை, இல்லைன்னா கழட்டி விட்டு போயினே இருந்திருப்பாங்க, ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கோன்னு. இதான் நடந்திருக்கும். ஸோ இவன் வந்துட்டு அங்கே அந்த கேரளாவில் அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்கே வந்திருக்கான். இங்கே வந்து இந்த கிலிவரி அதெல்லாம் அவனுக்கு பார்க்க வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு பேபி அந்த சென்டிமெண்ட்லாம் இல்லை இவனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்த சென்டிமெண்ட்டே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது. குழந்த சென்டிமெண்ட் இல்லைன்னு சொல்லும் போது என்னென்னா, நாங்கள் வந்து கேரளாவில் இந்த கம்ப்ளீட் வெக்கேட் பண்ணி போயிட்டோம் பார்த்தீங்களா. கம்ப்ளீட் வெக்கேட் பண்ணி போனதுக்கப்புறமேட்டு இவங்க தங்கச்சி வீட்டுக்காரன் ஒரு நாள் என்ன சொல்கிறான், கோழிக்கோட்டில் இது மாதிரி அங்கே இது லைட் மியூசிக் மாதிரிலாம் வைக்கிறாங்க, நம்மளாம் போகலாம் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு நான் இவன் அவங்க 2 பேரும் குழந்தையோட, ஓகேங்களா. அவங்க குழந்த வந்து கரெக்டாக 1.5 வயசு. அப்போது 1.5 வயசா 2 வயசு குழந்தையோ, ஓகேங்களா. அந்த குழந்த வந்து அந்த ட்ராவலிங்கில் மட்டும்தான் அந்த பைக்கில் அதுங்க கூட இருக்குது. அந்த பீச்சில் இறங்கும் போது குழந்தைய கொடுத்துச்சிங்க. கிட்டத்தட்ட அந்த பீச்சில் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு பொன் குழந்த, அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு. இப்போ அதுக்கு தான் வந்து 13 வயசுக்கிட்ட ஆக போகுது. எல்லாம் பார்க்க தானே போகிறேன், இவன் எந்த ஆங்கிளெல்லாம் அந்த பொண்ணை பார்க்க போகிறான்றது. அப்போது அந்த பொண்ணு வந்து என்னது 2 வயசு குழந்தையா? ஆமாம் 2 வயசு குழந்த, 2.5 வயசு குழந்த இருக்கும். 2 வயசு தான். அப்போ என்ன ஆகுது, கரெக்டாக பைக்லேருந்து இறங்குது பாருங்கள். அந்த இறங்கும் போது அந்த பொண்ணு வந்து இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் அவளை எடுக்கிறீங்களா அப்படின்ச்சு. நான் அப்போ ப்ரெக்னென்ட் ஆக்சுவலாக, ஓகேங்களா. நீங்கள் அவளை கொஞ்சம் எடுக்கிறீங்களான்ச்சு. சரி நான் எடுக்கிறேன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன், தூக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட போகிறது மாதிரியே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட தான் இருக்குது. நாங்கள் போன புதுசுலேயே போனோம் பீச்சுக்கு, இங்கேருந்து வெக்கேட்லாம் பண்ணி போன புதுசுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட தான் இருக்குது. அப்போ இவன் என்ன சொல்கிறான், ஏய் குழந்தை மரியாதை என்கிட்ட கொடு, அதுவும் இன்றைக்கி நான் புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி சும்மா தூக்கினே இருக்கேன், நானும் பார்த்துட்டுருக்கேன், எவ்வளோ நேரம் தூக்கின்னு இருப்பேன், குடு மரியாதை அப்படின்ட்டான். நம்ம தங்கச்சி குழந்தையோன்னு நினைக்கிறதோட அது ஒரு குட்டி, 2.5 வயசு குட்டி, அதை நினச்சிருக்கலாம் இவன், ஓகேங்களா. அதெல்லாம் நினைக்கல. கொடு, அது 1.5 வயசு 2 வயசு அவ்வளோதான் இருக்கும், அது கொடு அதை மரியாதை அப்படின்னு.
என்னதும் அவனும் பாரு, அவனும் வாய் திறந்து எதனா கேட்குறானா பாரு, யார் அவங்க தங்கச்சி வீட்டுக்காரனை, அவனும் ஏதோ வாய் திறந்து கேட்குறானா பாரு, குழந்தைய கொடுங்க, நீங்கள் நியூலி மேரீடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேட்குறானா பாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறான். இது ஆக்சுவலாக நாங்கள் போனதுக்கப்புறமா இல்லை வேறு ஒரு நாள் போனப்போமா எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு இது ஒரு டவுட்டாக இருக்குது. பட் இதுதான் சுச்சுவேஷனு அங்கே நடந்தது. குழந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் கூடயே இருக்குது. ஈவன் சாப்பிட்றது கூட என்ன பண்ணுது, ஒரு தடவை போச்சு குழந்த ஒரு தடவை தூக்குன்னு சொல்லி போச்சு அவங்க அம்மாக்கிட்ட. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணுச்சு, டினைட் பண்ணிடுச்சு. நீ போ நீ மாமிக்கிட்ட போ அப்படின்னுடுச்சு. அவனும் அதை பார்த்துட்டு கம்முன்னு விட்டுட்டான். அதனால அது நெக்ஸ்ட்டு இந்த சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு நாங்கள் ஃபுட்டு சாப்பிட போகும்போது கூட அந்த குழந்த அங்கே அவங்க அம்மாட்ட போகல. நான் மாமி கூட சாப்பிடுவேன் அப்படின்னு என் கூட தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வார்த்தை விட்டான் அவன் அந்த பீச்சுக்கு போனோம் அந்த குழந்தைய தூக்கிட்டு. இதுங்க நாங்கள் 2 பேரும் என்னது இன்றைக்கி நடந்த கல்யாணம் மாதிரி ஜோடியாக கையை பிடிச்சி நடக்குதுங்க பாரு, குழந்தைய தூக்காமல். எவ்வளோ நேரம் தான் நீ தூக்கின்னு இருப்ப, குச்சி கொடு அப்படிங்கிறான். ஸோ அவனுக்கு அந்த வளர்க்குறது இதெல்லாம் பிடிக்காது. அடுத்தவங்க ஆனால் எப்படி திங்க் பண்ணுவாங்க, எப்படி பார்ப்பாங்க, எந்த கண்ணோட்டத்தில் யோசிப்பாங்க, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். மனுஷங்கன்னா இதெல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம். ஆனால் அவன் வரும்போது, அவனோட சொந்த கேரக்டர்னு வரும்போது செல்ஃபிஷ் ஹீஸ். அவனை மட்டுமே தான் அவன் சுயநலமாக பார்ப்பான். அவ்வளோதாங்க. சரி, டெலிவரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன்னா அவனும் வந்து டேட்டு கன்ஃபார்ம் ஆகுதா, ஸோ ப்ரெக்னென்ட் டைம்லேயே போகிறோமா, அவனை சென்ட் ஆஃப் பண்ணுறோமா துபாய்க்கு. சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அவனுக்கு வந்து எங்கள் அம்மாலாம் கூட வர்றது பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் துபாய் போகும்போது சென்ட் ஆஃப் பண்ணும்போது அப்படியே மூஞ்செல்லாம் வேகுது, அவனுக்கு வெறுத்து போகுது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பண்ணி வந்தாச்சு. இல்லை ஃபஸ்ட் டைம் போகும்போது அவனை மட்டும் தான் போனானா? ஆமாங்க, அவன் மட்டும் தான் போனான், சென்ட் ஆஃப் பண்ணல. நான் போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப நிறமாசமாக இருந்தேன்ல, அவன் மட்டும்தான் போனான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கோழிக்கோடு போய் தான் போனான்னு நினைக்கிறேன். லக்கேஜ் எல்லாம் எல்லோரும் காட்டினான்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் கோழிக்கோடில் தூக்கின்னு போயிட்டான். கோழிக்கோட்லேருந்து விலை டிக்கெட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு அங்கே எல்லாேருக்கும் நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் வேறு காமிச்சிட்டு அப்படி இருந்தால் போனான்னு நினைக்கிறேன். அந்த பாஸ்போர்ட் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இதுதாங்க. அங்கே போனான்னா ரெகுலர் ஃபோனு, இங்கே இப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது. அவனுக்கு வந்து ஃபோன் பேசுகிறதுக்கு பிடிக்குங்க. நேரில் வந்து அந்த டைம் கொடுக்க மாட்டான், அந்த பேச்சு இருக்காது. ஃபோன்லன்னா மணிக்கணக்காக கூட பேசுவான். அதே மாதிரி அவனுக்கு வந்து நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்மளோட ஃபேஸு, நம்மளோட கை காலெல்லாம் அப்படியே மொளன்னு ஆக்ட்ரஸ்க்கு போர்ட்ரேட் ஸ்கின் மாதிரி காட்டுறாங்களா இதில் ஸ்க்ரீனில், அந்த போர்ட்ரேட் ஸ்கின் வந்து நேரில் இருக்கணும், நிஜத்தில் இருக்கணும், ரியல் லைஃப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவனுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே தோணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவனோட எக்ஸ்பெக்டேஷன். வேறு என்ன, ஒரு கீழ்த்தனமான கலீஜியான கேரக்டர். ஆனால் போன டைம்லேருந்து டெய்லி ஃபோனில் பேசுவான், நல்லா பேசுவான், எல்லாம் பண்ணுவான். டெலிவரி ஆகுது 30 அக்டோபர் 30, 29 அக்டோபர் 29 நானே ஃபாஸ்ட் ட்ராக் புக் பண்ணுறேன். ஃபாஸ்ட் ட்ராக் புக் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தான் அந்த செரிஷ் ஹாஸ்பிட்டலு. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் புக் பண்ணி நானே எனக்கு தேவையான திங்ஸு லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி கார் வருது. எங்கள் அம்மா வந்து இதுவாகிட்டாங்கல்ல, ஆல்ரெடி எங்கள் அம்மா ஹேண்டிகேப்பு, போலியோ அட்டாக்கு, கரெக்டாக அதே காலில் தான் நினைக்கிறேன் ஃப்ராக்சரும். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு, நீ வந்து இங்கே இருந்தால் நீ சும்மா இருக்க மாட்டேன், இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்ப, நீ சும்மா வந்து அந்த இடத்துல அட்டெண்டரோட பெட்டில் படுத்தா போதும், அங்கேயாவது வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு இதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு 29 நானே என்னை அட்மிட் பண்ணிக்கிறேன். அட்மிட் பண்ணிவிட்டு 29 அதான் அட்மிட் எப்போ ஈவினிங் அட்மிட் ஆகிறோமா, மிட் நைட்லலாம் அவன்கிட்ட நான் பேசின்னு இருக்கேன், ஃபோனில் இருக்கான் அவன் எனக்கு. ஓகேவா, ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நானும் பதிலுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு வேஷங்க, அதெல்லாம் வந்து உணர்ந்தால் தான் புரியும், அனுபவிக்கும் போது தான் தெரியும். அப்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் தூங்குறேன், ரொம்ப ஒரு மாதிரி பெயின் வருது முதுவெல்லாம் அப்படின்னு சரின்னு போய் படுத்துட்டேன். அந்த பெயினோட படுக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்குறேன், இன்னும் ஒரு மாதிரி பெயின். அதான் டெலிவரி பெயின், லேபர் பெயின் பயங்கரமாக வலிக்குது.
எந்திரிச்சிட்டேன். கூப்பிடுறேன் நர்ஸுங்கள. முதுவெல்லாம் வலிக்குது வலிக்குது யாருன்னா வாங்கன்னு. பக்கத்துலேயே தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ அவங்க வரும்போது என்னை வந்து இப்படி எழுப்புறாங்க பாருங்க. பார்த்தா பெட்டெல்லாம் பிளட்டுங்க. ஃபுல் பிளட்டு. அவ்வளோ பெரிய படர்ந்து இருக்கிற பிளட்டை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த ரோட்டில் சொல்லக்கூடாது. ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனால் எப்படி பிளட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேப் போட்ட மாதிரி அந்த பெட்டே நிறைஞ்சு போச்சு. எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ குழந்தைக்கு எதுனா ஆயிருக்குமோ என்ன ஆயிடுச்சோன்னு. உடனே தூக்கு ஒரு 3-4 பேர் வாங்க வாங்க வாங்கன்னுச்சிங்க. எல்லாம் வந்தாங்க. தூக்கி ஸ்ட்ரெச்சரில் போட்டு நேராக மேலே தியேட்டருக்கு கூட்டின்னு போனாங்க. அப்புறம் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இசிஜி அது இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் குழந்தெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் வர வைக்கிறாங்க. மணி எப்படின்னா ஒரு 2:30 மணி 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து நம்ம நார்மலுக்கே நம்ம ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெளி வந்துருச்சு. டெலிவரி ஆக போகுது அது கன்ஃபார்மு. ஆனால் நம்ம நார்மலுக்கே ரொம்ப மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நார்மல் ஆகிடும். 2:30 மணிலேருந்து கத்துறேங்க. 2:30 மணி யாரும் காது கேட்காத மாதிரி இருக்கிறாங்கங்க. 2:30 மணிலேருந்து கத்துறேன் 2:30 3:30 3:30 4:30 4:30 5:30 3 to 3.5 hours கிட்ட அந்த மாதிரி ஒரு கத்துறேன். யாருமே செவி கொடுக்கல. கரெக்டாக 6:30க்கோ 6 o'clockோ டாக்டர் வராங்க. வந்தால் குழந்தலாம் அப்பவும் நல்லா தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, எனக்கு கரெக்டாக அப்போ தான் சிசேரியன்னு பண்ணுறாங்க. சரி ட்ரை பண்ணாங்க, வரல. குழந்த வந்து நேச்சுரலாக வர மாதிரி இல்லை. ஏன்னா தலை பெருசாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ தலை பெருசாக இருக்குதுன்னு சொன்னோடனே இந்த மாதிரி பேர் என்னது சிசேரியன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. தொண்டை எப்படி இருந்துச்சுன்னா இப்போ பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. தண்ணி வேணும் அப்படி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கத்த விட்டாங்க என்ன. பயங்கரமாக கற்றுன்னு கத்துனேன். அப்புறம் காது பட கேட்குது. கங்க்ராச்சுலேஷன் பாய் பிறந்திருக்கான். காது கேட்குது. மைண்டும் நல்லா தெளிவாக இருக்குது. ஆனால் கண்ணை திறக்கல. கண்ணை மூடியே தான் இருக்கேன். உடம்பு அசைவு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் காது மட்டும் கேட்குது. ஆம்பளை குழந்த கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு. எனக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆம்பளை குழந்தையா, நம்மளை கண்ணை மூட வச்சுட்டு நம்மளை வந்து சுயநிலவே இல்லாத மாதிரி ஆக்கிட்டு என்னடா ஆம்பளை குழந்தைன்றாங்கன்னு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, கரெக்டாக எனக்கு லேபர் பெயின் வரத்துக்கு முன்னாடி நாள், அதாவது நாளைக்கு தான் டெலிவரின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி நாள் நானே போய் அட்மிட் ஆனேன்னு சொன்னேன்ல. நானே போய் அட்மிட் ஆன அன்னைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. கடைசி ஸ்கேனு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சாரி கடைசி இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஓகேவா. டெலிவரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கேனுக்கு பார்க்குறதுக்கு கூப்பிட்டாங்க. ஓகேவா. டெலிவரி டேட் கிட்ட வருதுன்னு. அப்போ போய் பார்க்கும்போது அந்த ஸ்கேன் டாக்டர் என்ன சொல்லிச்சு, நான் கேட்கவே இல்லை அந்த டாக்டர்கிட்ட. சீரியஸாகவே நான் கேட்கவே இல்லை எனக்கு என்ன குழந்தைன்னு. அதுவாக ஜி ஜி அப்படின்ச்சு. சாரி பிங்க் அப்படின்ச்சு. எனக்கு சத்தியமாக புரியல. என்ன பிங்க்கு புரியல அப்படின்னேன். அப்படின்ச்சு. சரி கம்முன்னு இருந்துட்டேன். ஜி ஜி அப்படின்ச்சு. ஜின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓ கேர்ளா அப்படின்னா. ஆமாம் சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது அதெல்லாம் அப்படின்னு. செம்ம சந்தோஷம். அந்த டெலிவரிக்கு 1 week பிஃபோரு அவ்வளோ சந்தோஷம், ஹாப்பினஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது. ஐ திங்க் இட் இஸ் நாட் 1 week பிஃபோருங்க, 1 month பிஃபோர் இது. ஓகேங்களா. இதை நான் அந்த ஆள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சாரி ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன். 1 month பிஃபோரே. ஓகே. ஸோ இது மாதிரி பிங்க்கு அது மாதிரி சொன்னோடனே எனக்கு ஜீன்னு சொன்னோடனே எனக்கு செம்ம சந்தோஷம். இந்த ஆளுக்கெலாம் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு பயங்கர சந்தோஷம் இது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அவனும் பரவாயில்லையே வேண்ட மாதிரி நடக்குதே அப்படின்னு. கடைசியில் இந்த லேபர் வார்டில் கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குதுன்னுவாங்களா. அப்படியே என் குழந்தைய யாரோ தூக்கிட்டாங்க, ஆம்பளை குழந்தைய மாற்றிட்டாங்க. இப்படி தான் தோணுச்சு எனக்கு. அழுவாக வருது எனக்கு. ஆக்சுவலாக அந்த அழுவாக வருது. ஆனால் தண்ணி கூட வெளில வரல. ஆனால் நான் அழுவுறேன் மன ரீதியாக. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கான்ஷியஸ் வந்து இன்னும் தெரியல. பட் என்னை வந்து அப்படியே கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி சிசேரியன்லாம் பண்ணி என்னை கொண்டு வந்து பெட்டில் வார்டில் போட்டுறாங்க. குழந்தையும் க்ளீன் பண்ணி குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எங்கள் அக்கா தான் வந்து குழந்தைய ரிசீவ் பண்ணுறா. ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியில் அவள் தான் நிற்கிறா.
ஃபோனு வீடியோ கால் பண்ணிவிட்டு இவனை காமிச்சிக்கிட்டு இந்த துபாயில் இருக்கிற பொறுக்கியை காமிச்சிக்கிட்டு அந்த ஐயா வந்து ஃபோன்லேயே தான் பார்க்குறாரு. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சுயநிலை வந்தோடனே இது என் குழந்தையே இல்லை, மாற்றிட்டாங்க, எனக்கு பொண்ணு தான் பிறந்துச்சு, மாற்றிட்டாங்க, அந்த அந்த லேபர் வார்டு சைடில் வேறு ஏதாவது டோர் இருக்கா, வேறு ஏதாவது டோரில் என் குழந்தைய தூக்கின்னு போய் வேறு யாருக்கா கொடுத்துட்டு எனக்கு ஆம்பளை வேறு யாரோட குழந்த ஆம்பளை இப்படியே தான் புலம்புறேன் நான். சுயநிலை கண்ணு திறந்து பார்க்குறேன். நினைவு வந்ததுக்கப்புறமேட்டு இன்னொரு ஒரு ஒரு அதிசயமான ஒரு விஷயங்க. இது வந்து எத்தனை பேருக்கு இந்த அதிசயமான விஷயம் கிடைக்குமா? இதுக்கு வந்து சாட்சி வேறு இருக்காங்க. என் பக்கத்து பெட்டு, என் பக்கத்து எனக்கு ஈஸ்வரிக்கு எப்போ டெலிவரி, ஈஸ்வரியோட பக்கத்து எங்கள் ரூமில் வந்து மொத்தம் 2 பேர் தான். ஓகேங்களா? நான் இருந்த ரூமில் நான் 2 பெட்டு தான், 2 டெலிவரி ஆளுங்க தான். அப்போ நான் இன்னொரு ஃபேமிலி, எனக்கு வந்து எங்கள் அம்மா, அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா இருக்காங்க கூட. அவங்க சாட்சி. ஏன்னா அவங்க வந்து தெளிவாக முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்குறாங்க எனக்கு டெலிவரி ஆகி அந்த வார்ட்லேருந்து தூக்கிட்டு வந்து போடும்போது. எங்கள் அம்மாவும் முழிச்சிக்கிட்டே இருக்காங்க, குழந்தை இப்போ கொண்டு வர போகிறாங்கன்னு. அப்போது குழந்தைய கொண்டு வந்து என் பக்கத்தில் போடுறாங்க பார்த்தீங்களா, போட்ட உடனே என் குழந்த வந்து அம்மாஞ்சான். இது எனக்கு கேட்டுச்சு, எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சுன்னு நான் நினச்சேன். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏய், பிறந்த குழந்தை எப்படி அம்மான்னும், வேணும் அது எப்படி அம்மான்னு சொல்லும் தெளிவாக, அம்மா அப்படின்ச்சாங்க. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி சொல்லி எங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுங்க எனக்கு, குழந்த அம்மான்னு சொன்னது அப்படின்னு. எனக்கு கண்ணை மூடிக்கிட்டே இருக்கும்போது அது மாதிரி கேட்குது. இவங்கெல்லாம் வந்துட்டு அதை நேரில் பார்த்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி 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 காமிச்சிட்ருப்பாங்க எங்கள் அம்மா இன்ன வரைக்கும். அடிக்கடிக்கு யார் வந்தாலும் இது மாதிரி பக்கத்தில் இருக்க பொம்பளைக்கு, அவங்க பொண்ணுக்கு, டெலிவரி எடுத்த பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு அதிசயங்க. அது வந்து மறக்கவே முடியாது. அப்புறம் நான் வந்து மூஞ்சி பார்க்குறேன், கண்ணு திறந்து பார்க்கும்போது குழந்த வந்து அந்த ஆள் மாதிரியே இருக்குது, அப்பனை மாதிரியே இருக்குது. அந்த குழந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது. நான் வேணால் இந்த தம்ப்நெயிலாக வைக்கிறேன், இந்த ஒரு வீடியோ, இது ஆடியோக்கு அந்த குழந்தையோட ஃபோட்டோ. அப்போது அப்படியே அசல் அடித்து அவனை மாதிரியே தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளால் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஸ்கேன் டாக்டர் வாலண்டியராக அதுவே வந்து சொல்லுச்சு. அது எனக்கு மனசில் ரொம்ப ஆழமாக. இல்லை வேறு நான் பொன் குழந்தைக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த அம்மாட்ட போய் இது மாதிரிலாம் கேட்டேன் வேறு. இதெல்லாம் எனக்கு உறுத்துதுங்க, என்ன பண்ணுறது. அப்புறமேட்டு இவங்கிட்டேயும் நான் புலம்புறேன், உனக்கு வந்து தெரியுமா, நானாக கேட்கல, அந்த டாக்டராக சொல்லிச்சு இது மாதிரின்னு. இப்போ ஆம்பளைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏய், அது உன் குழந்த தான், என்ன மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, உனக்கு அப்போ கூட என்ன உனக்கு அப்படி இப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு காம்ப்ரமைசிங்காகவே ஆகலை. இல்லை இல்லை இல்லைன்னு. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு டெலிவரி ஆன அன்னைக்கு ஈவினிங்கு மற்ற ஸ்கேன், என்னோடய ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் அந்த ஸ்கேன் ரூமு. கரெக்டாக 6 மணிக்கு வரும். ஈவினிங் 6 மணிக்கு வரும்போது நான் போய் கேட்குறேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்கணும். சொல்லுங்கள் டெலிவரி ஆயிடுச்சுல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. எனக்கு ஆம்பளை குழந்த பிறந்திருக்கு. ஆம்பளை குழந்தையா, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தானே பொன் குழந்தைன்னு சொன்னீங்க, எனக்கு ஆம்பளை பிறந்திருக்கு. அது இப்போ எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூட இல்லை. ஒரு நிமிஷம் வாங்க, தயவுசெய்து கொஞ்சம் கம்முன்னு. பேஷண்ட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பேஷண்ட்டை யாரும் உள்ளே விடாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த இது வந்துட்டு நம்ம எப்போ இந்த லாஸ்ட்டாக அந்த ஸ்கேன் எடுத்தோம் அந்த டேட்டெல்லாம் நான் சொல்கிறேன், ஃபைல் எடுத்து வந்துட்டு. அதுக்கப்புறம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆம்பிளிகேட் வந்துட்டு ஒரு பொசிஷனுக்கு போயிருக்கு. அது வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு அது எல்லாமே அந்த ரெக்கார்டிங் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அவங்கக்கிட்ட அந்த சிஸ்டமில். அந்த ஆம்பிளிகார்ட் வந்துட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க, இப்படி இருந்தால் அது வந்து ஃபீமேலு, இப்படி இருந்தால் அது மேலுன்னு. ஸோ அது வந்து ஃபீமேல் மாதிரி இருந்திருக்கு, ஆனால் அது வந்து மேல் தான். அது ஆக்சுவலாக அது மூவ் ஆனது அப்படி ஆயிருக்கு போல். அதுக்கப்புறம் ஐயோ சாரிங்க, அது ஆம்பளை குழந்தை தாங்க, சாரிங்க கேர்ள், நான் தாங்க தெரியாமல் சொல்லிட்டேன், அதுவும் நீங்கள் கேட்காமே நான் சொன்னது தப்பு தாங்க, ஐயோ எனக்கு இது ஒரு பெரிய பாடம், இது வேறு மாதிரி இஷ்யூ ஆகிடும், யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. நான் யார்கிட்டையும் சொல்லலை, நெக்ஸ்ட் டைம் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள் பார்த்து அப்படின்னு. கண்டிப்பாக சாரிங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எப்போ அவங்க வந்து அதை எனக்கு ப்ரூஃபாக காமிச்சு உட்கார வச்சு காமிச்சு என்னை அனுப்பிச்சாங்களோ அப்போ தான் நான் வந்து அம்மான்ற ஒரு ஃபீலே வருது எனக்கு. அதுக்கு முன்னாடி வரையும்
குழந்தைக்கு பால்லாம் கொடுத்தேன். இருந்தாலும் என் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். என் குழந்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாட்ட வேறு கேட்குறேன், லேபர் வார்டில் எத்தனை கதவு இருக்குது, பின்னாடி பக்கம் எதாவது குதிக்க முடியுமா அப்படிலாம் கேட்குறேன் நான். சொல்லுவாங்க. இதான் நடந்துச்சு. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமேட்டு இது என் குழந்த, சரி விடு, ஆணாக இருந்தான்னா பெண்ணாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பெண்ணுக்கு ரொம்ப ஆசை எனக்கு. சரி ஃபைன் வாட்டெவர். அப்புறமேட்டு அவ்வளோதாங்க. 3வது நாள் டெலிவரி ஆன 3வது நாள் அக்டோபர் 30யா, நவம்பர் 1ஆந்தேதியும் அக்டோபர் 30 பிறக்கிறான். 31 1 2 நவம்பர் 2ம் நவம்பர் 3ம் நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து. வைபா. அப்புறம் என்ன ஆகுது, நவம்பர் 3ஆந்தேதி அப்போ தான் முதல்ல வானத்தை பார்க்குறேன். அந்த பில்லு எப்படி திருப்பாங்க,